இதேவேளை புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தின் தற்போதைய நிலைமை தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக அங்குள்ள எமது அலுவலக செய்தியாளர் KM ரசூலுடன் தொடர்பினை ஏற்படுத்தினோம். தற்பொழுது கொழும்பு புதுக்கடையில் உள்ள உயர்நீதிமன்ற கட்டட தொகுதி பிரதான நுழைவாயிலுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்று வருகின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் புதிய பிரதம நீதியரசர் நியமனத்திற்கு ஆதரவு தெரிவித்து கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். சற்று முன்னர் உயர்நீதிமன்ற தொகுதியின் பிரதான நுழைவாயிலுக்கு முன்பாக போலீசாருக்கும் சட்டத்தரணிகள் சிலருக்கும் இடையில் வாக்குவாதம் நிலவியது. இதன்போது சட்டத்தரணிகள் பிரதான நுழைவாயிலுக்குள் நீதிமன்றத்திற்குள் செல்வதற்கு போலீசாரிடம் அனுமதி கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதன் பின்னர் இந்த இடத்தில் பெரும் எண்ணிக்கையிலான போலீசார் குவிக்கப்பட்டதுடன் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் நீர்த்தாரை வாகனம் ஒன்றும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் போலீசார், ராணுவத்தினர் ஆகியோரும் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. தொடர்ந்தும் இந்த இடத்தில் ஒரு குறிப்பிட்ட குழுவினர் கோஷங்களை எழுப்பி வருவதை அவதானிக்க முடிகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கொழும்பு உயர்நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு முன்பாக இருந்து KM ரசூல்.